ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். எல்லா வசதியும் இருந்தும் மன அழுத்தம் தாங்காம தவிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த சமயம் அந்த ஊருக்கு ஒரு ஜென் துறவி வந்திருந்தார். அவரை போய் பார்த்தா உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பணக்காரருக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, ஆனாலும் நண்பருங்க சொல்றாங்களே என்பதுக்காக துறவியை சந்திக்க சென்றார். அவரிடம் தன் பிரச்சனைகளை எல்லாத்தையும் விளக்கி கூறினார். எல்லாவற்றையும் நிதானமாக கேட்டுக்கொண்ட துறவி அவருக்கு ஒரு எளிய அறிவுரை சொன்னார். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் நிகழ்காலத்தை மட்டும் ஆனந்தமாக அனுபவிங்கள். இதை கேட்ட பணக்காரருக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஐயா, என்னை தப்பா நினைக்க கூடாது, நான் சந்திக்கிற பிரச்சனையெல்லாம் ரொம்ப பெருசு, அதையெல்லாம் இந்த மாதிரி சின்ன யோசனையால தீர்த்திட முடியுமா? என்னால நம்பவே முடியலன்னாரு. துறவி கோவமே படல. சிரிச்சுக்கிட்டே அவரிடம், இங்கிருந்து உங்க வீடு எவ்வளவு தூரம்னு கேட்டேன். 7-8 கிலோமீட்டர் இருக்கும். ஏன் கேக்குறீங்க? இப்போது இருட்டிடுச்சே, நீங்க எப்படி திரும்பி போவீங்க? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் கார்ல தான் வந்திருக்கேன். சரி, உங்க கார்ல இருக்கிற வெளிச்சம் அந்த 7-8 கிலோமீட்டருக்கு வெளிச்சம் காட்டுமா அந்த துறவி கேட்டாங்க. நிச்சயமான்றாரு அந்த பணக்காரர். அதுல என்ன சந்தேகம்? எனக்கு தெரிஞ்சு எந்த கார் விளக்கும் சில அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டும். அதை வச்சுக்கிட்டு 7-8 கிலோமீட்டர் தூரம் எப்படி பயணம் செய்வீங்க? என்ன சாமி காமெடி பண்றீங்க? நம்ம கார் ஓட்டுற தொலைவுக்கு மட்டும் வெளிச்சமும் வழியும் தெரிஞ்சா போதுமே, அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 7 கிலோமீட்டரு என்ன 7000 கிலோமீட்டர் கூட போகலான்னாரு அந்த பணக்காரர். அப்போது அந்த துறவி புன்னகையோட சொன்னாரு, அதே மாதிரினா சொன்ன யோசனையும் சின்னதா எளிமையா இருக்கேன்னு பார்க்காதீங்க. அதை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போனீங்கன்னா வழி தெரியும், எவ்வளவு தூர பயணமும் செய்யலாம். அந்த பணக்காரர் அதன் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு துறவிக்கு நன்றி சொல்லிட்டு நிம்மதியுடன் புறப்பட்டார். நிகழ்காலத்துல மட்டும் கவனத்தை செலுத்தி நிம்மதியுடன் வாழ முயற்சிப்போம்.